ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் நம்ம வெஜிடபிள்ஸோட எதுவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செய்ய போகிறதில்ல. அது எப்படின்னா நம்ம ஒரு கூலிங், இப்போ சம்மர்ஸ்னால நிறைய ஒரு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும்னு நம்ம நினைப்போம். அது ஏன் நம்ம ஒரு கோல்ட் காஃபிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? நிறைய காஃபி லவர்ஸ் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஈஸியான சாலட் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 250 ml ஆஃப் மில்க் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரெக்டாக 1.5 கப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர், கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணால் உங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ரூ கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் செய்யறது ரொம்ப ஈஸி. அப்புறம் அகர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ அகர் ஸ்ட்ரிப்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 150 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா சோக் ஆகட்டும். நான் இன்றைக்கி 2 பேக்கெட்ஸ் ஆஃப் அகர் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாலட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கும். நீங்கள் கோல்ட் காஃபியில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் ரோஸ் மில்கில் கூட நீங்கள் இந்த மாதிரி அகரை மேக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணால் சுடு தண்ணி யூஸ் பண்ணுங்கள். சுடு தண்ணியில் கொஞ்சம் இந்த மாதிரி சோக் பண்ணிங்கன்னா ஈஸியாக அது ரெஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அகர் ஸ்ட்ரிப்ஸ் நல்லாவே ரெஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம இது ஏன் இப்படி நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கிறோன்னா, அப்போ தான் நம்ம பேனில் மில்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ அந்த ஈஸியாக மெல்ட் ஆகும்போது அந்த அகர் ஸ்ட்ரிப்ஸோட ரா டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் 250 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் ஃபஸ்ட் 250 ml ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். அது மேலே நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க அகர் ஸ்ட்ரிப்ஸ் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அது வாட்டரோட ஆட் பண்ணாதீங்க, நீங்கள் அந்த இது மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ ஒரு நல்ல குட் மிக்ஸ் விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ 1.5 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வேணால் அதிகமான சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக அவ்வளோ சுகர் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா ஒயிட் சுகர் அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. ப்ரௌன் சுகர் இதில் ஆட் பண்ண வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் உள்ளே போய் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ என்னோடய அகர் ஸ்ட்ரிப்ஸ் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் 5 minutes பாயில் ஆகட்டும், அதோட ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ கூலான பிறகு நம்மளோட ஏதோ ஒரு கண்டெய்னர் எதுலையாவது நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. அண்ட் இது 15 to 20 minutes வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு கூல் டவுன் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் அந்த அகர் மிக்சர் கூல் டவுன் ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க. அண்ட் நம்மளோட அகர் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க.
மாதிரி நம்ம வந்து சைடு எட்ஜஸ்லாம் வந்து ஸ்கூப் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து மேலே ஒரு ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கனாலே அது ஈஸியாக வந்து பபுள் அவுட் ஆகி பபுள்ஸ்லாம் வந்து நம்ம ரிமூவ் ஏன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் வர்றதுக்காக தான். அண்ட் ஓகே, இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன்னா க்யூப்ஸாக கட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து நம்ம சாலட் எனக்கு நான் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு குட் லுக்கினாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு குக்கி கட்டர் ஒரு ஷேப் கட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வந்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய பவுல் எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஹியூஜாக இருக்கட்டும்னால தான் நான் வந்து பவுல் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கூல் டவுன் பண்ண வச்சுருந்த காஃபி மிக்சர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் செஞ்சுருந்த அகர் க்யூப்ஸ் வந்து இதில் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட் கூலிங்களுக்காக நான் வந்து ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட அகர் சாலட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு யம்மியான ரெசிபி தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை தான். பாருங்கள், நம்மளோட அகர் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்கள் குழந்தைங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது, ரொம்பவே யம்மியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். அதுவரை டாட்டா பாய் பாய் ஃப்ரம் புதுமை டைரி.